அது வந்து ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்றாரு. சரியா? அது மாதாவுக்கு பொருந்தும்னு எங்க சொல்லியிருக்கு? அதான் கலாத்தியர்ல 3:9. கலாத்தியர்ல என்ன சொல்லுதுன்னா, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாமே வந்து ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் பங்கு கொள்கின்றனர் அப்படின்னு சொல்றதுனால அன்னை மரியாள் தான் நம்பினவங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அன்னை மரியாளுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? மாதா மரியாளுக்கு உலகத்தார் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காவலனோட கள்ளத்தொடர்பு வச்சுருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு மற்ற மதத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு வந்து அது மாதிரி ஒரு காவலனுக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மரியாள் கள்ளத்தொடர்பு வச்சு கர்ப்பமாயிட்டார். கர்ப்பமான அந்த அன்னை மரியாளை சூசேப்பர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் இயேசு வந்து அந்த காவலனுக்கு பிறந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நேற்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த காவலன் வேஷத்தில் தான் அவர் வந்து வானதூதர் உள்ளார வராரு வீட்டுக்குள்ளார. வீடுன்னா தனியாக இருந்த வீடு இல்லை, தெருவில் உங்கள் தெருவு இருக்குல்ல, அதில் வரிசையாக வீடு இருக்கா, அது மாதிரி வீடு இருக்கிற இடத்துல உங்கள் ஒரு வீடு நடுப்புற இருக்குது. அங்கே ஒரு காவலன் வரார். காவலன் வந்து உள்ளர நுழைஞ்சிட்டு அங்கே சொல்கிறார், நான் தான் வந்து கப்ரியேல் வானதூதர், கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதை வந்து ஏற்றுக்க முடியுமா ஒரு பெண்ணால, ஒரு கன்னி பெண்ணால? அதுதான் சொல்லக்கூடாது. இப்படி சொன்னீங்கன்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்போ தாய்ங்கிறதுனால ஏற்றுக்கல, ஏற்றுக்கிட்டதுனால தாயானாங்க. எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? எப்படி ஏற்றுக்க முடிஞ்சிச்சு? நம்பினாங்க. அந்த ஆள் ஒன்றத்தை சொல்கிறாரு, இது பொய் இல்லை உண்மை அப்படின்னு நம்பினாங்க. சரியா? யாராச்சும் வந்து அது அந்த செய்தியை நம்ப முடியுமா? எந்த செய்தியை நம்புறது கஷ்டம். தெருக்குள்ளார போகிறாரு, உள்ளார வராரு, அவங்க வந்து ஏற்றுக்கிறது, அதெல்லாம் விட பெரிய கஷ்டமான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. கேட்குறாங்க, எந்த நம்பிக்கை அவங்களை மீட்பை தரும்? நம்புறதுக்கு நம்ப முடியாத ஒரு நிலை இருந்தது. அது என்ன நம்ப முடியாத நிலை? எது நம்ப முடியாத ஒரு விஷயம்? அதுதான். அதை நம்ப முடியலைன்னாக்கா அவங்களுக்கு பேச முடியாமல் போயிருக்கும்ல. இப்போ நான் கன்னியாக இருக்கேன், என்னால் கர்ப்பமாக முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த இவருக்கு பேச்சு இல்லாமல் போணுச்சா? அதாவது ஞாபகம் இருக்காரா? யோவான் ஸ்நானன், திருமுழுக்கு யோவானுடைய அப்பா வந்து பேச முடியாமல் போனதுக்கு காரணம் அவர் சந்தேகப்பட்டார். சரியா? இப்போ மாதாவும் வந்து இது ஒரு பெரிய விஷயமா நினச்சிருந்தாங்கன்னா அவங்களும் சந்தேகப்பட்ட லிஸ்ட்டில் வந்திருப்பாங்கல்ல. அதில் எது வந்து அவங்க நம்பிக்கை வெளிப்பட்டது? இந்த நம்ம இப்போ எதுக்கு பார்க்குறோன்னா, கலாத்தியர் 3:9 சொல்லப்படுற அந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை ஒருத்தட்ட இருந்தால் அவங்க வந்து ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் பங்கு கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நம்பிக்கை கொள்வோர் பங்கு பெறுவோர்னு இருக்குல்ல, அதுதான் அன்னை மரியாள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த என்ன நம்பிக்கை கொண்டார்கள், அதனால் என்ன வந்து ஆபிரகாமுடைய ஆசையில் பங்கு பெற அளவுக்கு இவங்க என்னத்தை நம்பிக்கை கொண்டார்கள்? எது நம்ப முடியாது? கடவுள் தான் மீட்பார்னு பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் சொல்லிகிட்டே இருக்கேன். மீட்பர் வருவார், தாவீதின் வழியில் வருவார். இவங்களே தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால தானே இவங்க வயிற்றில் வந்து பிறக்கிறார். புரியுதா? சூசேப்பர் வந்து தாவீது வழியில் வந்தவர். அதனால் தாவீதின் குடும்பத்தில் வந்து பிறக்கிறேன்னு சொல்கிறார். மீட்பர் பிறப்பாருன்னு. அப்போ மீட்பர் வருவாருங்கிறது அவங்களுக்கு தான் தெரியுமே. அப்போ அதில் நம்ப முடியாத விஷயம் என்ன இருக்குது? ஒரு மீட்பு திட்டத்துக்கு தேவைப்படுற நம்பிக்கை. இதை நம்புனா அவருடைய திட்டம் வந்து செயல் வடிவம் பெறும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை நாமெல்லாம் நம்பணும், அவங்களும் அதில் நம்பினாங்க. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? சின்ன நம்பிக்கை தான், சின்ன செய்தி தான்.
ஆனால் பெரிய நம்பிக்கை. மனிதனும் கடவுளாக மாறலாம். கப்ரியேல் வானதூதர் என்ன செய்தி கொண்டு வந்தாருன்னா இதுதான் கொண்டு வராரு. என்ன கொண்டு வராருன்னா உங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறப்பாரு, மனிதனை வாழ்வாரு. இப்படி வாழ்ந்து காட்டி விட்டால் மனிதர்கள் எல்லாம் கடவுளா மாறலாம் அப்படின்னு அவர் சொன்னதே இவங்க நம்பினாங்க. சரியா? பொதுவாக ஒரு பெண் என்ன செய்வாங்க அந்த இடத்துல இருந்தா, இவர் ஏதோ நம்மளை இல்லாத பொருளாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாரு, அதான் மனித மரபு பார்வையில் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? இந்த காவலன் நம்ம ஏமாற்றி நம்ம அடைய பார்க்கிறான், ஏதோ பொய் சொல்கிறான், கதை சொல்கிறான், ஏதோ பெருசாக கடவுள் பெயரெல்லாம் பயன்படுத்தி கதை சொல்லி நம்ம கற்பழிக்க பார்க்குறான் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. சரியா? அந்த சூழலில் கப்ரியேல் வானதூதர் உள்ளர போகிறாரு. போயிட்டு இந்த செய்தி சொல்கிறார், உங்கள் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார், அவர் இறுதி வரை மனிதனாக வாழ்ந்து காட்டிட்டா மனிதர்களெல்லாம் கடவுள்களாக மாறலாம், அதுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதை நம்பணும். அதை நம்பினாதான் என்ன செய்ய முடியும்? அந்த தூயாவி அவங்க வயிற்றில் கருவாக, இயேசுவின் கருவாக உருவாக முடியும். அதை அவங்க நம்பலைன்னா தூயாவி அவங்க மேலே இறங்க முடியாது. அதான் அந்த ஆசீர். ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் இவர்கள் பங்கு பெறுகிறார்கள்னா இவங்க கடவுள் திட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்ததும் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் மீது தூயாவியை இறக்குகிறார், இறங்கச் செய்கிறார். அதான் தூயாவி நிழலிட்டது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். எதனால? இந்த நம்பிக்கை வைத்ததால் தூயாவி அங்கே நிழலிட்டு கருவானார், இயேசு கருவானார். சரியா? அது அவருடைய செயல் திட்டம். அதனால் நம்ம அன்னை மரியாதை வாழ்த்தும் பொழுது நாம் அதே ஆசையில் பங்கு பெறுகிறோம்னா நம் மீதும் தூயாவியானவர் இறங்குவார். அதனால் என்ன பார்த்தோம்? ஜபமாலைங்கிறது உண்மையான தூயாவி ஜபம். வெரி குட். சரியா? தூயாவி ஜபம் தான் ஜபமாலை.